மக்கள் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆப்ஷன் ட்ரேடரை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது கரெக்ட் டைமாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஆப்ஷனில் டைம்னு சொல்கிறாங்க, அதை வச்சு நம்ம எப்படி சாதகமாக யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் TradeHUS. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புது வருஷம் தொடர்ந்து ஒரு மாதம் போயிடுச்சு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாப் செக்டார்ஸ் வந்து கொடுத்துருப்போம். என்னென்னா இந்த செக்டார்ஸ் நல்லாயிருக்கு, அதில் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அதே மாதிரி ட்ரேடர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ட்ரேடர்ஸும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்க ட்ரேடர்ஸாக தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு வருஷம் கிட்ட ஆகும் அது ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. நம்ம ஆப்ஷனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆப்ஷனில் நம்ம பண்ணுறோம், இன்ட்ராடே பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்டாக்கில் பொசிஷன் பண்ணுறீங்கன்னா அந்த மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மேக்ஸிமம் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் போகிறீங்கன்னா 3 மாதம் கான்ட்ராக்டுள்ளே எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர நம்மளால் ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷனுக்கு போவாங்கன்னா கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா முக்காசி இன்ட்ராடே பண்ணுவாங்க, இல்லை மேக்ஸிமம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. சரி, நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அதே மாதிரி அந்த செக்டார்ஸில் நம்மளாலையும் ட்ரேட் பண்ண முடியுமா, அந்த ஸ்டாக்ஸில் நம்மளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் மூலிமா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு என்னென்னா ஆப்ஷனுக்கு வரும்போது டைம்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ டைம்னு பார்க்கும்போது டிகே டைம் அதை விடுங்க, நம்ம நார்மலாக நம்ம வளர்ந்த விடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் சொல்லுவாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம். ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை வருஷமாக பார்த்ததில்ல நல்ல நேரம் ஒன்றும் கிடையாது, கெட்ட நேரம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ரைட் டைம்னு நம்ம சொல்லும் போது அது எப்போ என்ட்ரி கொடுக்குதோ அந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகணும். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 8 மணிக்கு கிளம்புது, இன்ஸ்டியூஷன் 8 மணிக்கு பை பண்ணி அந்த இடத்துல இருந்து புஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த 8 மணிக்கு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல நேரம் 9 மணின்றதுனால ட்ரெயின் கிளம்பிட்ட பிறகு ஓடி போய் ஏற முடியுமா, ஓடி போய் ஏறினாலாம் முடியாது. அதனால் நம்ம எப்போதுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்றும் கிடையாது, ஆனால் ரைட் டைம் ஒன்று இருக்குது. என்னென்னா கரெக்டான டைம் எப்போ அது என்ட்ரி கொடுக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலைல 9:30 மணிக்கு நான் ஏஞ்ச உடனே ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்மளால் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த தாட்லேருந்து நம்ம எல்லோரும் வெளில வரணும். ஏன்னா எப்போ மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குதோ அப்போ தான் நம்ம என்டர் ஆகணும். அந்த தாட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இதுதான் உண்மை. செகண்டு, மார்க்கெட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, மார்க்கெட்டோட கேரக்டர், அது எந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இது எடுத்திங்கனாலும் தெரியும், ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, கேரக்டர்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியை பற்றி பேசியிருப்போம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான செக்டார் அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். இப்போ நிஃப்டி ஐடியில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்டாக் வெயிட்டேஜில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபி இருக்குது. இன்ஃபியை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஃபி பற்றி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம்னா மந்த்லி சார்ட் எடுத்துக்கோங்க. மந்த்லி சார்ட் எடுத்துகிட்டு அதோட மூமெண்ட்ஸ்னால் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு மாதத்துக்கும் அது எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், போன மாதம் பார்க்குறேன். போன மாதம் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வச்சோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் கொடுத்துரும். இப்போ நம்ம லோ பார்த்தீங்கன்னா 1486, ஹை பார்த்தீங்கன்னா 1690. அப்போ எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200 பாயிண்ட், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது வந்து போன மாதம். அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை வந்து 1593, லோ வந்து 1436, கிட்டத்தட்ட 33, கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா 160 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், லோ டு ஹை பார்க்குறோம், 1467, 1350, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது
1518 1000 இது 150 பாயிண்ட் கிட்ட 160 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலே லோவாக வந்தது பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட், ஹையாக வந்தது பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்தோட கேண்டலும் நீங்கள் ஹை டு லோ என்ன பண்ணுங்கள் மெஷர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுங்கள். 100 கேண்டில் மெஷர் பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ஆவரேஜ் பாயிண்ட் மூவ்மெண்ட் வரும். லெட்ஸே அதோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க 120 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்குறோம் இன்கேஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ரைட் டைமில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம 15th டே வரைக்கும் பார்க்குறோம். அந்த மாதத்தில் பார்க்கும்போது லெட்ஸே முதல் நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே வெறும் 50 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அது ஆவரேஜாக எவ்வளோ கொடுக்குதுன்னா 120 பாயிண்ட் கொடுக்குது. அப்போ மீதி எவ்வளோ கொடுத்தாகணும் 70 பாயிண்ட் கொடுத்தாகணும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் என்ட்ரி ஆகலாம். ஏன் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கான அட்வான்டேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வந்துடும். என்னென்னா நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய நுணுக்கத்தை லேர்ன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இந்த மாதிரி இடத்துல போகும்போது 15 நாள் ஆனதுனால இன்னும் 15 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 15 நாள் போயிடுச்சுல, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் டைம் டிகேயில் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கம்மியான ப்ரீமியமில் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். இது செகண்ட் விஷயம் என்னென்னா கம்மியான ப்ரீமியம் கிடைக்குது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் பிச்சுட்டு போகுதுன்னா அப்போ ஈஸியாக என்ன ஆகும்னா நீங்கள் வாங்கின ப்ரீமியம் வந்து ஈஸியாக 2லேருந்து 3 மடங்கு பயங்கரமாக ஏறும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போனால் அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்னென்னா அது மூவ்மெண்ட் பார்க்குறோம், மூவ்மெண்ட் பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. பொறுமையாக எடுக்கிறதுனால ப்ரீமியம் கம்மியாகுது, கம்மியான ப்ரீமியமில் அதிகமாக சம்பாதிக்க முடியும். இதுதான் மார்க்கெட். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்போதுமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அதிகமாக ப்ராஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா டெய்லியும் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷனில் உடனே நீங்கள் என்ன பண்ண வேணாம் ட்ரேட் பண்ண வேணாம், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எப்போதுமே பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. இப்போ இன்னொரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் வந்து அது முன்னாடியே மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா 15 நாள் முன்னாடியே மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது என்ன ஆகலாம் சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணிவிடும் மார்க்கெட் எப்போதுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா சைட்வேஸில் போய்டும். நார்மலாக இப்போ ஒரு வேர்ல்ட் கப் விளாட்றாங்க, வேர்ல்ட் கப் விளையாடி முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் ஒரு வேர்ல்ட் கப் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகும் சைட்வேஸில் போய்டும். வேணால் அதை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சும்மா வந்து டெய்லியில் காமிக்கிறேன். லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ போன மாதம் பாருங்கள் இன்ஃபீல வந்துட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு சைட்வேஸில் தான் போயிருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. என்ன ஆகிட்டுருக்கோம் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு எந்த டே வந்து 12th ஜனவரி ப்ரீவியஸ் டேவோட ப்ரீவியஸ் லோ இங்கே இருந்தது எவ்வளோ லோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ லோ இருக்குது. இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1494 1500 வச்சுக்கோங்க. அடுத்த நாள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1612. அப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு 120 பாயிண்ட் இங்கே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் கிட்டே மார்க்கெட் என்ன கொடுத்தாச்சு இங்கே மூவ்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்போது 15 நாள் எப்போ இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி 15 நாள் முன்னாடியே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அப்போ என்ன பண்ண வேண்டாம்னா இது கழித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் ஆப்ஷனில் போக வேண்டாம். ஏன் அப்படின்னா பாருங்கள் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக என்ன இருக்கும் உங்களுக்கு பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை, சைட்வேஸில் தான் போயிருக்கு. இப்போ நம்ம இது பார்க்காம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகிடும் ப்ரீமியமும் கம்மியாகிட்ருக்கோம், நம்ம லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். இதை தான் நிறைய பேர் பார்க்குறதும் கிடையாது, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க, டைம் டிகே ஆகிடுச்சு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதோட மூவ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதோட கேரக்டர் ஒன்று இருக்குது. அதை பார்க்காம போகிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய லாஸ் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. இது கூட நம்ம நிறைய விஷயங்களை ஆட் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ டைம் டிகே 15 நாள் கழித்து போகிறோம், அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு ட்ரெண்ட் என்னன்னு தெரியணும்ல. ஏன்னா 15 நாள் கழித்து போகிறீங்கன்னா கால் வாங்கணுமா புட்டு வாங்கணுமான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த சைடு போகணுன்னு இருக்குல்ல, 15 நாள் கழித்து எந்த சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரெண்ட் இருக்குது.
இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போகிறோம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்னென்னா ஸ்கொயர் ரூட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதில் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல உடச்சிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் என்னென்னா 41 × 41 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1681 வரும். எந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். அப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா கரெக்டாக இந்த லெவலில் வந்து அதை உடச்சி மார்க்கெட் என்ன இருக்குன்னா சைட்வேஸ் ஃபார்ம் ஆச்சு. அது எந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நல்லா கிளியராக பாருங்கள், 1681. அப்போ நீங்கள் இதை முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டே வந்து மூவ்மெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு அப்புறமா மூவ்மெண்ட் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால ரெஸ்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அது உடைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. எப்போதுமே ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறோன்னா அதுக்கு என்ன இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும். மார்க்கெட் ஏற்கனவே மூவ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சைட்வேஸில் தான் போகுதுன்னு தெரியும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து நார்மலாக வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு நியூஸில் பார்த்துருப்பாங்க, இல்லைனா யாராச்சும் யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக்கை போய்ட்டு அன்றைக்கி தான் அந்த ஸ்டாக் எடுத்து ஆப்ஷனில் வந்து அனலைஸ் பண்ணி பையோ செல்லோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் பண்ணுவாங்க. நம்ம எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டாக் இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெண்டு கூட பழகிறோமா, பழகிறது இல்லையே. இன்றைக்கி இன்ஃபி நம்ம ஃப்ரெண்டுனா நாளைக்கு HDFC பேங்க் நம்ம ஃப்ரெண்டு, நாளைக்கு வந்து நிஃப்டி 50. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்தா எப்படி? ஒரு ஃப்ரெண்டு எடுத்தோன்னா அந்த ஃப்ரெண்டு கூட பழகி பார்க்கணும். அப்போ தான் அவரோட கேரக்டர் தெரியும். ஏன்னா அவரோட கேரக்டர் தெரிஞ்சால் தான் எப்போ அவர்கிட்ட ட்ரீட் கேட்கலாம், எப்போ கேட்கக்கூடாது, எப்போ நல்லா சந்தோஷமாக இருப்பார், அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு கூட பழகணும். ஃப்ரெண்டு கூட பழகி பார்த்தா தான் இந்த விஷயங்கள் தெரியும். நிறைய பேர் என்னென்னா ஃப்ரெண்டு கூட பழகிறது இல்லை, பழகாமல் ட்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியதுன்னா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி அதில் நம்ம ட்ரேட் பண்ணணும். செகண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 15 நாள் வெயிட் பண்ணுறீங்க, அது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே சும்மா நம்ம அதுக்கான பேக் டெஸ்டிங்கும் பண்ணணும். பேக் டெஸ்டிங் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரேடிங்குள்ளே இறங்க முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்துச்சா 3வது வாட்டி இறங்கு. அந்த மாதிரி வேலைக்கு ஆகவே ஆகாது. என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஒரு சேயிங் இருக்கு என்னென்னா ஓடாத கிளாக் கூட ஒரு நாளில் 2 வாட்டி கரெக்ட் டைம் காட்டுமா. ஓடாத கிளாக் கூட ஒரு நாளில் 2 வாட்டி என்ன பண்ணுவான், கரெக்ட் டைம் காட்டுமா. அது மாதிரி ஓடாத ஸ்ட்ராட்டஜி கூட என்ன பண்ணலாம், 2 வாட்டி ஒர்க் ஆகலாம். ஆனால் மீதி 98 வாட்டி என்ன ஆகலாம், லாஸ் ஆகலாம். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறோமா 100 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 100 வாட்டியும் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 100 வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதில் மெஜாரிட்டியாக 70 to 80% ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது கூட இப்போ லெட்ஸே இந்த இன்ஃபி எடுத்துக்கோங்களேன். இன்ஃபி நான் வந்து வெறும் வாயில் சொல்லியிருக்கேன். அதுக்கான மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 100 கேண்டில் எடுத்து போட்டு பாருங்கள், ஹை டு லோ எடுத்து பாருங்கள், எக்ஸசைஸாக வச்சுக்கோமே, இது ஹோம் ஒர்க்காக எடுத்து பண்ணலாமே. ஏன்னா நிறைய மக்கள் வந்துட்டு ட்ரேடிங்கில் வந்து டிசிப்ளின்றது கிடையவே கிடையாது. வரோமா, ட்ரேட் பண்ணுறோமா, ப்ராஃபிட் பண்ணுறோமா, அந்த மாதிரி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறோன்னா எத்தனை வாட்டி நம்ம சமைச்சு பார்க்குறோம். இப்போ நம்ம அம்மா அப்பாவே வந்துட்டு ஒரே நாளில் வந்து ரவுண்டான சப்பாத்தி சுடுறதுக்கு கற்றுக்கல, அது எத்தனை வாட்டி ஊட்டி பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இது எடுக்கிறோன்னா, ஒரு கலையை எடுக்கிறோன்னா அதுக்கு என்ன பண்ணும், பேக் டெஸ்டிங் பண்ணி அதை வந்து அந்த லெவலுக்கு வரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கன்னா இன்ஃபி எடுத்து ஹை டு லோ மெஷர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100 கேண்டில் ஆட் பண்ணி 100 டிவைட் பண்ணி எவ்வளோ ஆவரேஜ் வருதோ என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கொயர் ரூட்டாக இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட ஆட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையா பாருங்கள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி 100 கேண்டில் ஆட் பண்ணும் போதே நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கேன், நம்ம ஏற்கனவே பார்க்கலாம். எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம்னா, பை பண்ணிட்டோன்னா மார்க்கெட் மேலே போ கீழே வா அப்படின்றது மட்டும் தான் நம்ம மைண்ட் செட்டாக இருக்கும். தவிர அதுவே நீங்கள் பொறுமையாக இருக்கும் போது தான் இங்கே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கேண்டில் வந்திருக்கே, இந்த மாதிரி வந்துட்டு ஏற்கனவே நான் 10 நாள் முன்னாடி இந்த மாதிரி பார்த்தனே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ பார்ப்போம்னா சும்மா இருக்கும் போது தான் பார்ப்போம். அதனால் சும்மா இருக்கவும் கற்றுக்கணும். ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சும்மா இருக்கிறதும் கற்றுக்கணும். என்னென்னா பேக் டெஸ்டிங், சும்மா இருக்கும் போது தான் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். இப்போ நம்ம கூட ட்ரேடர்ஸில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, கிளாஸஸ் எடுத்த உடனே அவங்கள அனுப்புறது கிடையாது. ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லித்தரது அவங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம பொறுமையாக வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது வரைஞ்சி பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறமா தான் அவங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங்க்கே போகிறாங்க. இதை தான் நிறைய பேர் பண்ணுறது இல்லை. என்னென்னா பேக் டெஸ்டிங் பண்ணுறதே கிடையாது. என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்னா 15 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறோம், 15 நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் 15 நாள் முன்னாடியே மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம். என்னென்னா 2 சைடும் அரைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 சைடும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பை பண்ணாமல் செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 2 சைடும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாதிரி வந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இந்த மாதிரி வந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஷன் கோர்ஸ் கூட சொல்லித்தரது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்னா ஒரு சினாரியோக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியும் அனலைஸ் பண்ணி அதை பேக் டெஸ்டிங் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களை கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், we are traders, we teach people. எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எதுலேருந்து சொல்லித்தரோம்னா பேசிக்லேருந்து ஷேர்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கடைசி இந்த ட்ரெண்டுனா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஃபிபோனாக்கினா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் தெரியும், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களால் மண்டே டு ஃப்ரைடே வர முடியலாம், வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சாட்டர்டே வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும், அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் பிரான்ச் எதுவுமே வரனா முடியலனா கூட நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் பிடிச்சிக்கணும். ஏன்னா ஆப்ஷன் மட்டும்தான் மார்க்கெட் மேலே ஏறினாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஷேர்ஸ் எடுக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா மேஜராக பையிங் மட்டும்தான், செல்லிங் அவ்வளோ வராது. அதனால் ஆப்ஷன் போகிறீங்க, ஃபியூச்சர்ஸ் போகிறீங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கான கரெக்டான டைம், எந்த டைமில் என்ட்ரி எடுக்கலாம், எந்த டைமில் என்ட்ரி எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு போகும்போது தான் நம்மளாலையும் என்ன பண்ண முடியும், நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.